به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد النبي صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தை படைத்ததற்கு பிறகு இந்த உலகத்திலே பல மனிதர்களை வாழச் செய்கின்றான். அந்த மனிதர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பண்பை கொடுத்திருக்கின்றான். அதிலே ஒரு பண்பு தான் பொறுமையாக இருப்பது. இன்றைக்கு மனிதர்கள் எந்த அளவிற்கு பொறுமையாக இருக்கிறார்கள் என்று சொன்னால், சில விஷயத்திற்கெல்லாம் கோபப்பட்டு கொண்டும் இருக்கிறார்கள் கண்ணியத்திற்குரியவர்களே. ஆனால் அன்றைக்கு சஹாபாக்கள் எந்த அளவிற்கு இருந்தார்கள் என்று சொன்னால் பொறுமையாக இருந்தார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே கூறி காட்டுகிறான், இன்னமா யுவஃபிஸ் ஸாபிரூன அஜ்ரஹும் பிகைரி ஹிசாப். பொறுமையாளர்கள் அவர்களின் கூலியை கணக்கின்றி கொடுப்பார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே கூறி காட்டுகின்றான். ஆனால் இன்றைக்கு மனிதர்கள் பொறுமையாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் சில விஷயத்திற்கெல்லாம் கோபப்பட்டு கொண்டே இருக்கின்றார்கள். நாம் பொறுமையாக இருக்கவில்லை என்று சொன்னால் நம்மளுடைய ஈமான் தவறிவிடும். ஒரு மனிதனுக்கு ஒரு காய்ச்சலையோ ஒரு வேதனையோ இருக்கின்றது. அப்பொழுது அந்த மனிதன் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்கின்றான், துஆ கேட்டுக்கொண்டே இருக்கின்றான். அந்த நோய் குணமாகவில்லை. அவனிடத்திலே பொறுமை இல்லை என்று சொன்னால் அவன் என்ன செய்வான்? பிறகு தர்காவுக்கு போய் அங்கே போய் துஆ கேட்பார். பிறகு அவருக்கு உடம்பு சரியாகிவிட்டது என்று சொன்னால் அல்லாஹ்வை நம்பாமல் அந்த தர்காவையும் வழிபாட்டு இடங்களையும் நம்பிக்கொண்டு இருப்பான். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் பொறுமையாக இருக்க வேண்டும். அன்றைக்கு சஹாபாக்கள் எந்த அளவிற்கு இருந்தார்கள்? இப்னு அபீ ரஹ்மா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், சொர்க்கத்திற்கு ஒரு பெண் அச்சை கூறப்பட்டால் அந்த பெண் யார் என்று தெரியுமா என்று கேட்கார். அதற்கு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எனக்கு தெரியாது என்று சொல்லிவிடுகிறார்கள். பிறகு அந்த மனிதர் சொல்கிறார், இந்த கருப்பினிற பெண் தான் என்று அந்த மனிதர் சொல்கிறார். பிறகு அந்த கருப்பினிற பெண் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் சென்று, யா ரசூலுல்லாஹ், எனக்கு வலிப்பு நோய் உண்டு. அந்த வலிப்பு நோய் காரணமாக என்னுடைய ஆடைகள் எல்லாம் விலகி கொண்டே இருக்கிறது என்று அந்த பெண்மணி ரசூலுல்லாஹ் இடத்திலே சொல்கிறார். அதற்கு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் பொறுமையாக இருங்கள், பொறுமையாக இருந்தால் உங்களுக்கு சொர்க்கம் உண்டு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அதற்கு அந்த பெண்மணி, நான் பொறுமையாக இருக்கின்றேன், ஆனால் எனக்கு வலிப்பு நோய் வரும் பொழுது ஆடையை மட்டும் தவறாமல் விலகாமல் இருப்பதற்கு நீங்கள்
நீங்கள் இன்னலை சகித்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே கூறி காட்டுகிறார். நாம் பொறுமையாக இருந்தோமேயானால் அங்கு அதிலே வரக்கூடிய இன்னல்களை நாம் பொறுமையாக இருக்க வேண்டும். ஆனால் அன்றைக்கு சஹாபாக்கள் எந்த அளவிற்கு இருந்தார்கள் என்று சொன்னால், ஒரு முறை அபூ ஜஹலுடைய அடிமை பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுவிடுகிறார். அந்த விஷயம் அபூ ஜஹலுக்கு தெரிந்து விடுகிறது. அது உடனே அபூ ஜஹல் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை இழுத்துட்டு போய் சுடு மண்ணில் படுக்க போட்டு எந்த ஆடையும் இல்லாமல் படுக்க போட்டு அவனை வேதனை கொடுக்கின்றார். ஆனால் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பொறுமையாகவும் அல்லாஹ் நம்மளை காப்பாற்றுவான் என்று பொறுமையாகவும் இருந்தார்கள். பாருங்கள் எந்த அளவிற்கு என்று நம்முடைய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட மிக அதிகமாக பொறுமையாக இருந்தார்கள். ஒரு முறை முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃபிலே தாவா பணி செய்வதற்காக போகிறார். அங்கே தாவா பணி அதிகமான நாட்கள் தாவா பணி செய்கிறார்கள். ஆனால் அங்கே யாருமே இஸ்லாத்திற்கு ஏற்கவில்லை. பிறகு அங்கே அந்த தாயிஃபிலிருந்து வெளியேறும் பொழுது அங்கே உள்ள சிறுவர்கள் எல்லாம் அந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கல்லால் அடிக்கிறார்கள். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மூச்சு கை கால் எல்லாம் இரத்தமாக ஓடுகிறது. அப்பொழுது மாணவர்கள் வந்து, யா ரசூலுல்லாஹ், நீங்கள் சொல்லுங்கள், மலையுடைய மாணவர்களை கொண்டு வந்திருக்கிறேன், நீங்கள் சட்டளையிட்டால் அவர்களை ரெண்டு மலை இடையில் வைத்து நைத்துவிடலாம் என்று சொல்கிறார்கள். அதற்கு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அவர்கள் இஸ்லாத்தை ஏற்கவில்லை என்று சொன்னால் அவருடைய பிச்சனங்கள், அவருடைய பிள்ளைகள் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றி விடுவார்கள் என்று நபி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பாருங்கள் எந்த அளவிற்கு என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமான இடத்திலே பொறுமையாக இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு மனிதர்கள் சில விஷயத்திற்கெல்லாம் பொறுமையாக இல்லாமல் கோபம் கொண்டிருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ஆகவே நாம் வரக்கூடிய காலத்தில் பொறுமையாக இருந்து நாளை மறுமை நாளில் சொர்க்கத்திற்கு செல்ல பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தார்கள்.